அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆங்கில 2025 வருஷம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக பார்க்கணும். அனுசம் அப்படின்னாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆளுமையில் ஆதிக்கத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க, இது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அனுசம்னாலே விருச்சிக ராசி அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, ஒன்லி நட்சத்திர பலன் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ராசி பலனுக்குன்னு தனி வீடியோ போட்டிருக்கேன், விருச்சிக லக்னத்துக்குன்னே தனி வீடியோ போட்டிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க அங்கே போய் பாருங்கள். இங்கே நீங்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அனுஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 முக்கியமான மாற்றங்கள் இருக்குது. நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் சனி பகவானுடைய ஆளுமையில் பிறந்தவங்க. அந்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் பயிற்சி ஆகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறார். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. ஆக அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர நாதன் சனி பகவான், அவர் பயிற்சி மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை உங்களுக்கு செய்யறதுக்கு இருக்கு. இங்கே நம்ம இந்த கிரகங்கள்லாம் எங்கே இருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, எங்கே பார்க்குறாங்க, மற்ற கிரகங்கள் எங்கே இருக்கு, இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ பலன் பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் முதல்ல பார்க்குறது இந்த வருஷம் உங்களுடைய பண பலம், பொருள் பலம், அதிர்ஷ்ட பலம் எப்படி இருக்கு. ஆக அப்படி பார்க்கிற போது நீங்கள் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுலேயும் கடந்த காலங்களில் கணவன் மூலமாக பணத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு, பொருள் வரவு உண்டு. இது எதுவுமே இல்லாதவங்களுக்கு எதிர்பாராத தன வரவு உண்டு. அது என்ன எதிர்பாராத தன வரவு? உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் பணம் வராமல் இருக்கலாம், பிஎஃப் பணம் இருக்கலாம், கிராஜுவிட்டி வராமல் இருக்கலாம், இன்சூரன்ஸ் வராமல் இருக்கலாம், டிவிடெண்ட் வராமல் இருக்கலாம். இது எதுவுமே வராமல் இருக்கிறவங்களுக்கு அத்தனையுமே வருவதற்கான வாய்ப்பு மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஆக யாருடைய பணமாவது நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய காலம். கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். நல்ல மணி ரொட்டேஷன் என்பது உங்களுக்கு இருக்கு. இந்த வருஷத்துல அனுசம் சொல்லக்கூடிய இந்த அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? முதல்ல உங்களுடைய அதிர்ஷ்டம் பார்த்தா இப்போ ப்ரொஃபஷன் பார்க்குறோம். உங்களுக்கு ஜாப் இருக்கா இல்லையா, அந்த வேலையில் முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கிறது தான் பிரதானமாக பார்க்குறோம். நீங்கள் எந்த வேலையில் வேணாலும் இருங்க, கவர்மெண்ட் செக்டரில் இருக்கலாம், ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கலாம், எம்என்சியில் இருக்கலாம். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பரவாயில்லை, வேலை கண்டிப்பாக உண்டு. அது வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் இந்த வருஷம் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். காரணம், மீன ராசியில் சனி பகவான் இருக்காங்க. உங்களுடைய சர்வீஸ் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும். ஒரு பக்கம் குரு நல்ல வேலையை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் சனி பகவான் உங்களோட வேலையை விட்டு தூக்குறதுக்கு, வேலையை விட்டு வெளியேற்றுவதற்கு, வேலை இல்லாமல் இருப்பதற்கு வழி பண்ணுவார். எப்பயுமே தெரிஞ்சுங்க, எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிறது இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இங்கே சனி பகவான் உங்களுக்கு பார்க்க வேலையை விட்டு உங்களை வெளியேற்றுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பெருசாக வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் இல்லை, போனஸ் இல்லை, இன்சென்டிவ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். இந்த வருஷத்தில் கிடைச்ச வேலையை நீங்கள் தக்க வைங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இல்லைன்னா கிரகம் உங்களுடைய வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அதை வெளியேற்றிடுவாங்க. அதனால் அது ரொம்ப கவனமாக இருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக தான் இந்த வருஷம் இருக்கு. நீங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பிஸ்னஸ் மே மாதத்து வரைக்கும் ரொம்ப டாப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் இல்லையான்னு கேட்காதீங்க, அதுக்கப்புறம் இருக்கும். ஆனால் பிஸ்னஸில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். நீங்கள் ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா பார்ட்னர் ஏதோ ஒரு விதத்தில் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக நீங்கள் வளர்ப்பீங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் நடக்கலாம், உங்களுக்கு திருமணம் உண்டானா கண்டிப்பாக திருமணம் உண்டு. அதுலேயும் உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருந்ததுன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு லைஃப்பில் ஏற்படும். நீங்கள் மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தொழில் பண்ணுறது அல்லது 2 இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தொழில் நார்மலாக இந்த வருஷம் இருக்கும். இந்த வருஷம் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு, அதான் நம்ம பார்த்தோம். காதல் திருமணத்துக்கும் பார்த்தோம். கிட்ஸ் இருக்கா, குழந்தை இருக்கா, இதுதான் மெயின். குழந்தையால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆக மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் கிட்ஸ் இல்லையோ, குழந்தை இல்லையோ, ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகலையோ ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. இந்த வருஷத்துல உங்களுடைய எஜுகேஷன் பரவாயில்ல, நார்மலாக இருக்கு. யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணீங்க, பிஹெச்டி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுடைய ஹையர் ஸ்டடியுமே இந்த வருஷம் நல்லா இருக்கு. இந்த வருஷத்துல மெயினாக ஹைலைட்டே உங்களுக்கு நோய் இருந்தால் நோய் குணமாகும், கடன் இருந்தால் கடன் குறையும். ஆனாலும் வேலையில் நீங்கள் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க. இது திரும்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால, ராகு திருப்தியற்ற மனநிலையை நமக்கு உருவாக்குறதுனால சொந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எதுலேயுமே ரொம்ப கவனம். ஆக இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு. இந்த வருஷத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். இனிபெரிய நட்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எதிர்பாராத தடவரமும் இந்த வருஷம் இருக்கு. நீங்க ரொம்ப நாளா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்க, அதுலேயும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நான் இருக்கேன், ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு, அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கு. நான் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான பாசிபிலிட்டிஸ் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வருஷம் முழுவதும் சனி பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.